2027 டிஜிட்டல் சென்சஸ் இந்தியாவிற்கு இது ஏன் மிகப்பெரிய சவால்? ஒரு நாட்டை சரியா நிர்வகிக்கணும்னா அந்த நாட்டுல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க என்பதை அரசு துல்லியமா தெரிஞ்சிருக்கணும். அதற்காகத்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது சென்சஸ் நடத்தப்படுது. ஆனா 2027 இந்தியாவில் நடைபெற இருக்கிற சென்சஸ் சாதாரண சென்சஸ் கிடையாது. ஏன்னா இது டிஜிட்டல் முறையில் நடக்க இருக்கு. சாதி தொடர்பான கேள்விகள் சேர்க்கப்பட இருக்கின்றன. செல்ஃப் எனிமரேஷன் வர இருக்கு. மேலும் இந்த சென்சஸின் டேட்டா அடிப்படையில் லோக்சபா தொகுதிகள் கூட மாற்றப்படலாம். அதனால் இந்த சென்சஸ் இந்தியாவின் எதிர்கால அரசியல், நிர்வாகம் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா இதை சரியா நடத்த பல சவால்களும் இருக்கு. அந்த முழு விஷயத்தையும் இப்போது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளலாம். சென்சஸ் என்றால் என்ன? சென்சஸ்னா ஒரு நாட்டின் மக்கள் பற்றிய தகவல்களை சேகரிக்கும் மிகப்பெரிய அரசு செயல்முறை. இதில் மக்கள் தொகை, கல்வி, வேலை, குடும்ப அமைப்பு, குடியேற்றம் போன்ற தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. இந்த தகவல்கள் அரசாங்கத்திற்கு ரோடு, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் போன்ற திட்டங்களை சரியா உருவாக்க உதவுது. 2027 சென்சஸ் ஏன் முக்கியம்? ஏன்னா இந்த டேட்டா அடிப்படையில் லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிஸ், ஸ்டேட் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் மறுவரையறை செய்யப்படும். இதற்கு டீலிமிட்டேஷன் பேர். ஒரு மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகரிச்சா அந்த மாநிலத்திற்கு கூடுதல் எம்பி சீட்ஸ் கிடைக்கலாம். இந்த முறை என்ன பெரிய மாற்றம்? அதாவது மொபைல் போன்ஸ் போன்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ் பயன்படுத்தி தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இதனால தகவல்கள் வேகமா ப்ராசஸ் செய்யலாம், டேட்டா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகலாம், மேனுவல் மிஸ்டேக்ஸ் குறையலாம். ஆனா இதே விஷயம் புதிய பிரச்சனைகளையும் உருவாக்குது. சாதி கணக்கெடுப்பு ஏன் பெரிய விஷயம்? சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையா சென்சஸ்ல கேஸ்ட் ரிலேட்டட் கொஸ்டின் சேர்க்கப்பட இருக்கு. இதற்கு முன்னாடி பீகார், கர்நாடகா மாநிலங்களில் கேஸ்ட் சர்வே நடத்தப்பட்டது. ஆனால் கேஸ்ட் சர்வே என்பது மிகவும் சென்சிட்டிவ் இஷ்யூ. ஏன்னா சமூக ரீதியான எதிர்ப்புகள் வரலாம், அரசியல் விவாதங்களை உருவாக்கலாம், ரிசர்வேஷன் பற்றிய புதிய கோரிக்கைகள் எழலாம். அதனால இந்த கேள்விகள் மிகவும் கவனமாக உருவாக்கப்படணும். இப்போது சென்சஸ் நடத்தும் 2 முறைகளை பார்க்கலாம். டிசோரே மெத்தட், ஒரு மனிதர் நிரந்தரமாக வாழும் இடத்தில் அவரை கணக்கெடுக்கிறது. டிஃபேக்டோ மெத்தட், சென்சஸ் நடக்கும் நேரத்தில் அவர் இருக்கும் இடத்துல கணக்கெடுக்கிறது. இந்தியா தற்போது எக்ஸ்டெண்டட் டிஃபேக்டோ மெத்தடை பயன்படுத்துது. இந்தியாவில் யாரெல்லாம் கணக்கெடுக்கப்படுவார்கள்? இந்த முறையில வீட்டில் இருக்கும் மக்கள், தற்காலிகமாக தங்கியவர்கள், சென்சஸ் பீரியடில் ஒரு இரவு தங்கியவர்கள் அனைவரும் கணக்கெடுக்கப்படுவாங்க. மேலும் ஒரே கிச்சனில் உணவு சாப்பிடுபவர்கள் ஒரே ஹவுஸ் ஹோல்டாக கருதப்படுவாங்க. அதனால் பேயிங் கெஸ்ட், ஹவுஸ் ஹெல்பர்ஸ் போன்றவர்களும் சேர்க்கப்படலாம். என்ஆர்ஐ பிரச்சனை இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள், அதாவது என்ஆர்ஐ, சென்சஸில் சேர்க்கப்பட வேண்டுமா? தற்போது அவர்கள் பொதுவாக சென்சஸில் சேர்க்கப்படுறதில்லை. ஆனால் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா வெளிநாட்டு விவகார அமைச்சகத்தின் தகவலின்படி சுமார் 1.58 கோடி இந்தியர்கள் வெளிநாட்டுல வாழ்றாங்க. குறிப்பாக கேரளா, குஜராத், பஞ்சாப், தெலுங்கானா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல வெளிநாடு சென்றவர்கள் அதிகம். 2023 கேரளா மைக்ரேஷன் சர்வே படி சுமார் 22 லட்சம் கேரள மக்கள் வெளிநாட்டுல வாழ்றாங்க. இவர்கள் சென்சஸில் சேர்க்கப்படாவிட்டால் ஒரு லோக்சபா சீட் குறைய வாய்ப்பு இருக்கு. மற்ற நாடுகள் என்ன செய்கின்றன? சில நாடுகள் வெளிநாட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தகவல்களை வீட்டில் இருக்கும் உறவினர்களிடமிருந்து சேகரிக்கின்றன. இது முழுமையான தகவலா இல்லாவிட்டாலும் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன், கான்ஸ்டிடியூன்சி பிளானிங் போன்ற விஷயங்களுக்கு உதவியா இருக்கும். அதனால இந்தியாவும் என்ஆர்ஐ ரிலேட்டட் கொஸ்டின்ஸை சரியா ப்ரீ டெஸ்ட் செய்யணும். டிஜிட்டல் சென்சஸின் உண்மையான சவால் என்ன? எல்லா எனுமரேட்டர்ஸ்க்கும் ஸ்மார்ட் போன்ஸ், டேப்லெட்ஸ் பயன்படுத்தும் அனுபவம் இருக்காது. கேரளா கேஸ்ட் சர்வேயில் கூட சில எனுமரேட்டர்ஸ் டிஜிட்டல் டிவைசஸ் பயன்படுத்த சிரமப்பட்டதா தகவல்கள் வெளியே வந்துச்சு. பேப்பர் ஃபார்ம்ஸ் மற்றும் டேட்டா என்ட்ரி இஷ்யூஸ். 2021 சென்சஸ் திட்டத்தில் பேப்பர் ஷெட்யூல் பயன்படுத்தும் ஆப்ஷனும் இருந்தது. பின்னாடி அந்த டேட்டா டிஜிட்டல் சிஸ்டமுக்கு மாத்தலாம்னு கூறப்பட்டுச்சு. ஆனா இதுல டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்ஸ், அக்கௌண்டபிலிட்டி ப்ராப்ளம்ஸ், கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஷ்யூஸ் உருவாகலாம். சில நேரங்களில் எனுமரேட்டர்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர், ஸ்டூடெண்ட் கூட உதவி செய்யலாம். ஆனா இதனால பிரைவசி லீக் ஆகலாம், பிரைவேட் டேட்டா லீக் ஆகலாம், பிரைவசி பாதிக்கப்படலாம், கான்ஃபிடென்ஷியாலிட்டி பாதிக்கப்படலாம், ராங் என்ட்ரிஸும் வரலாம். எனவே ஸ்ட்ராங் மானிட்டரிங் சிஸ்டம் அவசியம். இந்த முறை மக்கள் தாங்களே மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் மூலம் தகவல்களை சப்மிட் செய்யும் செல்ஃப் எனிமரேஷன் சிஸ்டமும் வரலாம். இது கன்வீனியன்டா இருந்தாலும் ஃபேக் இன்ஃபர்மேஷன், டூப்ளிகேட் என்ட்ரிஸ், ஃப்ராடுலண்ட் எனிமரேஷன் போன்ற அபாயங்களும் இதுல இருக்கு. பாப்புலேஷன் எனிமரேஷன் ஸ்டேஜில் கேட்கப்படும் சில கேள்விகள் மிகவும் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். உதாரணமாக 2011 சென்சஸில் டிசபிலிட்டி எக்ஸ்பிளனேஷன் மற்றும் 6 பேஜஸ் இருந்துச்சு. வேலை செய்கிறீர்களா என்ற சிம்பிள் கொஸ்டினுக்கும் ஆக்குபேஷன், இண்டஸ்ட்ரி, ஒர்க் டெஃபினிஷன் பற்றிய நீண்ட எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருந்தன. இதனால பொதுமக்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம், எனிமரேட்டர்ஸ் கூட முழுமையா புரிஞ்சு கொள்ள முடியாம போகலாம். ஒரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் நீண்ட ஃபார்ம்ஸ் ஃபில் செய்ய வேண்டியிருந்தா மக்கள் சோர்வடைவாங்க. இதற்கு ரெஸ்பாண்டன்ட் ஃபேட்டிக்னு பேரு. இதனால தவறான தகவல்கள், இன்கம்ப்ளீட் ஆன்சர்ஸ், இன்டென்ஷனல் ஸ்கிப்பிங் போன்ற பிரச்சனைகள் வரலாம்.
யார் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? போஸ்ட் எனிமரேஷன் சர்வேல டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ், அன்ரிலேட்டட் பர்சன்ஸ், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் போன்றோர் அதிகமாக விடுபடுவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. செல்ஃப் எனிமரேஷன் வந்தால் இந்த பிரச்சனை இன்னும் அதிகரிக்கலாம். இதை எப்படி சரி செய்யலாம்? இதனை சரி செய்ய ஸ்மார்ட் கொஸ்டின்ஸ் பயன்படுத்த வேணும். உதாரணமாக, இந்த நபர் தற்போது வீட்டில் இருக்கிறாரா? இந்த வீட்டில் உணவு பகிர்ந்து வாழும் வேறு யாராவது உள்ளனரா? போன்ற கேள்விகள் ஒமிஷன்ஸை குறைக்க உதவும். செல்ஃப் எனிமரேஷன் சிஸ்டம் காரணமா சில பகுதிகளில் போலியான சென்சஸ் நடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுது. 2001 சென்சஸில் சில இடங்களில் எனுமரேஷன் கேன்சல் செய்யப்பட்ட சம்பவங்களும் இருந்தன. அதனால ஃபீல்ட் டெஸ்டிங், மானிட்டரிங், வெரிஃபிகேஷன், செக்யூரிட்டி மெக்கானிசம் மிகவும் அவசியம். மொத்தத்துல பார்த்தா 2027 டிஜிட்டல் சென்சஸ் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப முயற்சிகளில் ஒன்றாக இருக்கும். ஆனால் இது வெற்றிகரமாக நடைபெற ப்ராப்பர் ட்ரைனிங், சிம்பிள் கொஸ்டின்ஸ், டிஜிட்டல் அவேர்னஸ், ஸ்ட்ராங் வெரிஃபிகேஷன், டேட்டா பிரைவசி ப்ரொடெக்ஷன் மிகவும் அவசியம். இந்த சென்சஸ் சரியாக நடத்தப்பட்டால் இந்தியாவின் எதிர்கால திட்டமிடலுக்கும் அரசியலமைப்பிற்கும் இது ஒரு மிகப்பெரிய அடித்தளமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.